அடுத்த சில வருடங்களுக்கு தினம் தினம் ஒரு பிரச்சனை, வெட்டு குத்து, கோர்ட்டு கேஸ்னு போராட்டமாவே போகுது. எப்ப பார்த்தாலும் ஏன் கூடவே உங்களுக்கு. ஒரு நாள் நீங்க பாறையில படுத்து ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்க. அப்போ மலை அடிவாரத்துல ஏதோ சத்தம் கேக்குது. உடனே நீங்க அந்த இடத்துக்கு போறீங்க. அது ஒரு ஸ்பினோசாரஸ் உங்க எல்லைக்குள்ள வந்து வேட்டையாடி இருக்கு. நீளமான நகங்களோட, கூர்மையான பற்களோட, பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. நீங்க அது கிட்ட நெருங்குறீங்க. ஆனா அது பின் வாங்குற மாதிரி தெரியல. நீங்களும் தான். சண்டை ரொம்பவே கொடூரமா நடக்குது. நீங்க அதோட பின் கழுத்தை கடிக்கிறீங்க. அது தன்னோட நகங்களால உங்க நெஞ்சி பகுதியை கிழிக்குது. அதோட உங்க தோல்ல பலமா கடிக்குது. உங்களால வலி தாங்க முடியல. 2 பேருக்குமே உடல் முழுவதும் பல இடங்கள்ல காயம் ஏற்பட்டு அதிக அளவு ரத்தம் வழியுது. அது தொடர்ந்து சண்டை போட முடியாம தடுமாறுது. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மயங்க ஆரம்பிக்கிறீங்க. பல வருட வாழ்க்கையில இப்பதான் ஒரு சரியான எதிரியை சந்திச்சிருக்கீங்க. ஆனா இதுவே உங்களுக்கு கடைசி நாளா கூட இருக்கலாம். ஆனா பின் வாங்குறது உங்க பழக்கம் இல்லையே. நீங்க உங்க முழு சக்தியை பயன்படுத்தி மெதுவா எழுந்து நிக்கிறீங்க. பயப்படாதீங்க, கனவுதான். என்ன பாறை ஈரமா இருக்கு? விலங்குகளுக்கும் தூக்கத்துல கனவுகள் உண்டாகும். ஆனா அதெல்லாம் நிஜத்துல நடக்கும்னு சொல்ல முடியாது. மலையடி வரத்துல ஏதோ சத்தம் கேக்குது. இப்போ உங்களுக்கு 15 வயசு ஆகுது. என்ன உன் ஆளு கமிட் ஆயிடுச்சு போல. வேற ஒருத்தன் கூட. இதுக்குத்தான் 3 வருஷம் வெயிட் பண்ணியாடா. சரி விடு, என்ன பண்றது? உனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது? இந்த பொண்ணு ஓகேவா பாரு. அவளை விட எத்தனையோ பொண்ணு அழகா இருக்கு. அவ மட்டும்தான் வேணுமா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான். அவரை போட்டு பொழந்தா எல்லாம் சரியாயிரும். வாழ்க்கை வெறுத்து போய் சோகத்துல இருக்க உங்களுக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. ஒரு வளர்ந்த டர்போசாரஸ் உங்களை நோக்கி வருது. நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அது உங்களை தாக்க ஆரம்பிக்குது. நீங்களும் கடுமையா சண்டை போடுறீங்க. உங்க தாக்குதலை அது எளிமையா சமாளிக்குது. அதோட நகங்கள் உங்க முகத்தை கிழிக்குது. உயிர் பழைக்கணும்னா பின் வாங்குற தவிர உங்களுக்கு வேற வழி இல்ல. அதனால நீங்க பின் வாங்குறீங்க. அந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரம் போறீங்க.